நாங்கள் கடந்த வகுப்பில் வினா இலக்கம் 6 மட்டும் பார்த்து நாங்கள் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்க போகிறோம். ரைட், வினா இலக்கம் 7 அறவிட முடியா கடன்டா என்னென்று கேட்டிருக்கு. அறவிட முடியா கடன் சொல்லி சொன்னால் என்னென்ற விஷயம் கேட்டிருக்கு. அறவிட முடியா கடன் சொல்லி சொல்கிறது கடன்பட்டோரிடமிருந்து நிச்சயமாக அறவிட முடியாத தொகைகளை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அறவிட முடியா கடன் சொல்லி சொல்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு கடன் பட்டோர்கிட்ட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை நிதியை வந்து வழங்குவோம், கொடுத்துருக்கோம். சில சந்தர்ப்பங்களில் வந்து அவர்கிட்ட நிச்சயமாக அறவிட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். உதாரணமாக மரணித்திருந்தாள், எல்லா சந்தர்ப்பத்தில் அவர் சித்த சுவாதீனமுடையவராக மாற்றப்பட்டிருந்தாள், ரைட், வங்குரோத்து நிலையை அடைஞ்சிருந்தா, அப்போ இவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து நான் கடன்பட்டோர்கிட்ட வந்து என்ன செய்யலாம், நான் கொடுத்த நிதியை வந்து மீள பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஒன்று வரும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நிறுவனம் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அறவிட முடியாதவனாக பதிவடைக்கும். அப்போ அறவிட முடியாதவன் சொல்லி சொன்னால் கடன்பட்டோரிடமிருந்து நிச்சயமாக பெற முடியாத அறவிட முடியாத தொகைகளை தான் சொல்கிறோம். நாங்கள் அறவிட முடியாதவன் சொல்லி சொல்கிறோம். கடன்பட்டோரிடம் வந்து நிச்சயமாக அறவிட முடியாத தொகைகளை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அறவிட முடியாத கடன். கடைசியாக இன்னொரு சொல்கிறேன், கடன்பட்டோரிடமிருந்து நிச்சயமாக அறவிட முடியாத தொகைகளை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அறவிட முடியாதவன் சொல்லி கொள்ளுவோம். ரைட், அடுத்தது நடைமுறை அல்லா சொத்துக்களின் பெருமான தேவை தொகையினை தீர்மானிக்கின்ற 2 விடயங்கள். ரைட், நடைமுறை அல்லா சொத்துக்களின் பெருமான தேவை. அப்போ நாங்கள் பெருமான தேவைன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க சரி, பெருமான தேவைக்குரிய கால்குலேஷன், பெருமான தேவை சமன் கிரயம் மைனஸ் இழிவு பெறுமதியின் கீழ் பயன்பாடு ஆயுட்காலமாக இருக்கு. கிரயம் மைனஸ் இழிவு பெறுமதியின் கீழ் பயன்பாடு ஆயுட்காலமாக இருக்கும். கிரயம் மைனஸ் இழிவு பெறுமதியின் கீழ் பயன்பாடு ஆயுட்காலமாக இருக்கும். ரைட், அப்போ இதில் ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பெருமான தேவை தீர்மானிக்கிற காரணிகள் ஒன்று கிரயம், ரைட், அடுத்த வந்து இழிவு பெறுமதி, அடுத்த விஷயம் வந்து பயன்பாடு ஆயுட்காலமாக இருக்கு. கிரயம், இழிவு பெறுமதி, அடுத்த விஷயம் வந்து பயன்பாடு ஆயுட்காலமாக இருப்பார். பெருமான தேவை தொகையினை தீர்மானிக்கிற விஷயங்கள் நாங்கள் 2 கேட்டிருக்கிறோம். அதாவது கிரயம், அதே மாதிரி இழிவு பெறுமதி, பயன்பாடு ஆயுட்காலம் என்ற விஷயம் காய்ச்சினான். அடுத்தது 2024 முதல் 2 மாதங்களுக்கான கீழ்வரும் தகவல்கள் டிலான் விளையாட்டுக் கழகத்தின் பொருளாதாரம் அதாவது வந்து உங்களுக்கு ஒரு விளையாட்டுக் கழகத்தினுடைய தகவல் கொஞ்சம் தந்திருக்கிறோம். இதுல இருந்து உங்களை கேட்டு கிடக்கிற விஷயம் வந்து கொள்ளல் கொடுத்தல் கணக்கு கேட்டிருக்கிறோம். நாங்கள் அதாவது வந்து லாப நோக்கற்ற நிறுவனங்களினுடைய கணக்கு வைப்பு முறைகள் சம்பந்தமாக பார்த்துருக்கிறோம். ஒன்று வந்து கொள்ளல் கொடுத்தல் கணக்கு, மற்ற வருமான செலவு கணக்கு. ஒன்று கொள்ளல் கொடுத்தல் கணக்கு, மற்றது வந்து வருமான செலவு கணக்காக இருக்கும். ஒன்று கொள்ளல் கொடுத்தல் கணக்கு, மற்றது வந்து வருமான செலவு கணக்கு. அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கொள்ளல் கொடுத்தல் கணக்குங்கிற சாதாரண காசு கணக்கை ஒத்தது தான் கொள்ளல் கொடுத்தல் கணக்காக இருக்கு. சாதாரண காசு கணக்கை ஒத்தது தான் எங்களுடைய கொள்ளல் கொடுத்தல் கணக்காக இருக்கு. ரைட், நாங்கள் இருக்கா கொள்ளல் கொடுத்தல் கணக்கு இருக்கா பார்ப்போம். கொள்ளல் கொடுத்தல் கணக்கு இருக்கா பார்ப்போம். சாதாரண காசு கணக்கு ஒத்தவர் தான் எங்களுடைய கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. ரைட், இதில் ஆரம்பத்தில் மீதி தந்திருக்கணும் 2400 ரூபா. 2400 ரூபா மீதி வந்தது 2400. அடுத்தது அங்கத்தவர் சந்தா 2700 ரூபா. அங்கத்தவர் சந்தா 2700. சந்தா உங்களுக்கு ஒரு காசு உள்ளுக்கு வார ஒரு நடவடிக்கை 2700 ரூபா. ரைட், அடுத்த மின்சார கட்டணம் 1200. மின்சார கட்டணம் 1200. அப்போ மின்சாரம்னு சொல்லி காசு வெளியே போகிற, அப்போ 1200 போட்டுக்கொள்கிறேன். அடுத்த இறைவரி 500. இறைவரி 500. இறைவரி 500. அடுத்த அங்கத்தவர் சந்தா 1300. சந்தா கட்டணம் 1300. 1300. பெற்ற நன்கொடைகள் 3000. நன்கொடை நன்கொடை 3000. அடுத்து அங்கத்தவர் சந்தா 2500. மீண்டும் சந்தா, ரைட், 2500.
500. அடுத்தது காகிதாதி 1700. 1700. புதின பத்திரிகை 1500. பத்திரிகை 1500. அடுத்த மின்சார கட்டணம் 1300. மின்சார கட்டணம் 1300. அடுத்த இறைவரி 700. டேக்ஸ் 700. ரைட். அடுத்தது அங்கத்தவர் சந்தா 2000. அங்கத்தவர் சந்தா 2000. நன்கொடை 1500. நன்கொடை 1500. ரைட். நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, சமப்படுத்த போறோம். போல காசு உள்ளுக்கு வந்தா வேற விலை பதிகிறேன், காசு வெளியே போனா சில பேர், அவ்வளவுதான் விஷயம். இதுல வந்து புதுசாக ஒரு விஷயம் இல்லை. ரைட். சமப்படுத்த போறேன். வரவு பக்கம் பார்க்கம் 2400, 3100, 3100, 5100, 5400, 6400, 6400, 6400, 9400, 13400, 12400 இருப்பார். இந்தியாலையும் 12400 மீதி சென்றாது. ரைட். அப்போ 1200, 1700, 2700, 3400, 3900, 4900. ரைட். அப்போ பார்த்து கழிச்ச மாட்டேன், 12400 கழிச்ச மாட்டேன் 5500 வருவார். ரைட். அப்போ மீதி சென்றது, மீதி வந்தது என்ன வேறு 5500 இருப்பார். இவர் தான் இதன் மீதியாக இருப்பார். இவர் தான் இதற்ற மீதியாக. இதில் ஒரு ரிஸ்க்கும் இல்லை. அதாவது சாதாரண காசு கணக்கு. காசு உள்ள வந்து வரவில்லை பதிகிறேன், காசு வெளியே போனால் செலவில் பதிகிறேன். இவ்வளவு தான் இதில் விஷயமாக இருக்கு. ரைட். இப்போ நாங்கள் இந்த கணக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கணக்காக வெயிட் கொடுக்கவே தேவையில்லை. சிம்பிளாக நார்த்தி போட்டு சிம்பிளாக மார்க்ஸ் எடுத்து போட்டு போயிடலாம். மற்ற உங்களுக்கு இதில் உங்களுக்கு புள்ளி இதில் இருந்த விட நீங்கள் பிள்ளையாக எடுத்திருந்தாலும் உங்களோட பதிவுக்கு புள்ளி கிடைக்கும். வரவு பக்கம் பதிவு ஏதாவது ஒரு 4 விஷயங்களுக்கு உங்களுக்கு டார்கெட் பண்ணி புள்ளி தருவோம். அது மாதிரி செலவு பக்கம் இருக்கிற புள்ளி விஷயங்களுக்கு வந்து பதிவுக்கு வந்து டார்கெட் பண்ணி புள்ளி கிடைக்கும். அப்போ தயவு செய்து வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு இந்த கணக்கிட்ட விஷயங்களை வந்து கடினம் என்ற ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கக்கூடாது. இலகுவாக வந்து இலகுப்படுத்தி போட்டு போயிடணும் இந்த விஷயத்தை. ரைட். ரைட். அடுத்த விஷயம் கேட்டுக்கிட்டாக்க ஒரு பரீட்சை மீதி ஒன்று தந்திருக்கிறோம். அந்த பரீட்சை மீதியிலிருந்து உங்களுக்கு வருமான கூற்றும் நிதி நிலைமை கூற்றும் கேட்டிருக்கிறேன். பரீட்சை மீது தந்திருக்கிறோம். அதிலிருந்து வருமான கூற்றும் நிதி நிலைமை கூற்றும் தந்திருக்கிறோம். ரைட். அப்போ இது இருக்கா விஷயத்தை நாங்கள் ஒரு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஆழமாக பார்த்துக்கொள்வோம். இந்த விஷயம் சொல்லி கிடக்காண்டு. சரி. அதாவது வந்து விதுரன் வணிகத்தின் 31/12/2024 உள்ளவாறான பரீட்சை மீதி கீழ் தந்து கிடக்கு. பரீட்சை மீதி உங்களுக்கு தந்து கிடக்கு. மூலதனம் 5 லட்சம். ரைட். கொள்வனவு 1,75,000. விற்பனை 2,80,000. ஆரம்ப இருப்பு 1/1/2024 வந்து 5,000. உச்சுமை கூலி 4,000. கடன்பட்டோர் 55,000. கடன் கொடுத்தோர் 27,000. 10% வங்கி கடன் தந்திருக்கிறோம் 50,000. காணி கட்டடம் 4 லட்சம். இயந்திர உபகரணம் வந்து 1,50,000. கொடுத்த கழிவு 3,500. பெற்ற கழிவு 8,000. வங்கி கடன் வட்டி 3,000. காப்புறுதி 7,500. நிர்வாக சம்பளம் 12,000. விளம்பரம் 12,500. இறைவரி 2,500. கையில் உள்ள காசு 20,000. வங்கியில் உள்ள காசு 20,000. கையில் உள்ள காசு 15,000. 8,65,000 எங்களுடைய டோட்டல் பேலன்ஸ் தொகையாக இருக்குது. 8,65,000 இருக்குது எங்களுடைய பேலன்ஸ் தொகை. ரைட். அதோட உங்களுக்கு மேலதிக தகவல் தந்திருக்கிறோம். செம்மையாக்கள் மேலதிக தகவல்கள் தந்திருக்கிறோம். 31/12/2024 இருப்புகள் 25,000. இறுதி இருப்பு வந்து 25,000. காணி கட்டிடங்களுக்கும் உபகரணங்களுக்கும் நேர்கோட்டு முறையில் 10% பெருமான தேர்வு செய்யட்டான். பெருமான தேர்வு 10% செய்யட்டான் காணி கட்டிடங்களுக்கும் உபகரணங்களுக்கும். அடுத்தது அறவிட முடியாக்கரனாக 5,000 பதிவளிக்க வேணும். அறவிட முடியாக்கரனாக வந்து 5,000 வந்து பதிவளிக்க வேணும்னு சொல்லிக்கிறார். செலுத்த வேண்டிய இறையும் வரியும் 500. அட்டூர் இறை வரி வந்து 500ன்னு சொல்லிக்கிறார். உங்களுக்கு வருமான கூட்டு கேட்டிருக்கீங்கன்னா 4 புள்ளிக்கு, நிதி நிலைமை கூட்டு கேட்டிருக்கீங்கன்னா 4 புள்ளிக்கு கேட்டிருக்கீங்கன்னா. சரியா? ரைட். நாங்கள் இந்த வருமான கூட்டு கேள்வியை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு முதல் நாங்கள் இதுக்கு இந்த கேள்விக்கு முதல் வந்து நாங்கள் ஹெடிங் போடுவோம். இந்த ஹெடிங்குக்கு எங்களுக்கு புள்ளி இருக்குது. நாங்கள் ஹெடிங் போட்டுக்கொள்ள வேணும். ஹெடிங்குக்கு எங்களுக்கு புள்ளி
இருக்கிறார். முதல் வருமான கூட்டு நாங்கள் வருமான கூட்டு நாங்கள் அடிக்க முதல் ரைட் எந்த வணிகத்தினுடைய எந்த காலப்பகுதிக்கான என்ன கணக்கு, எந்த வணிகத்தினுடைய எந்த காலப்பகுதிக்கான என்ன கணக்கு ரைட். அப்போ என்ன எந்த என்ன வணிகத்தின் பேர் என்ன? விதுரன் வணிகத்தின் எந்த காலப்பகுதி? 31/12/2024 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று. விதுரன் வணிகத்தின் 31/12/2024 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று. இதுக்கு ஹெடிங் போட்டாலே எங்களுக்கு ஒரு அரை புள்ளியை நாங்கள் என்ன செய்யக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். மற்ற 3.5 புள்ளி தான் நாங்கள் கணக்கில் எடுக்க போகிறோம். அப்போ இலகுவாக நாங்கள் மார்க்ஸை எடுக்கக்கூடிய வேயில் நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஹெடிங்குக்கே புள்ளி. சரியா ரைட். ஹெடிங் போடுவோம். நான் ஹெடிங் போடுறதுல எனக்கு போதுமான இடம் இல்லை, நான் ஹெடிங் போட்டுக்கொள்ள. நீங்கள் ஹெடிங் என்ன செய்வீங்க? கட்டாயம் போடணும். ஹெடிங்குக்கு உங்களுக்கு புள்ளி இருக்குது ரைட். அப்போ விதுரன் வணிகத்தின் 31/12/2024 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று கொண்டு போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வருமான கூட்டுக்கு ஒரு கோர் அடிக்க போகிறோம். ரைட். அதே மாதிரி நிதிநிலைமை கூட்டும் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் அடிக்க வேண்டி வரும். நிதிநிலைமை கூட்டுக்கு நாங்கள் ஹெடிங் போடுவோம். ஹெடிங் என்ன மாதிரி வரும்னு சொல்லி சொன்னால் விதுரன் வணிகத்தின் 31/12/2024 உள்ளவாறான இந்த சொற்பிரியோகம் மிகவும் முக்கியம். உள்ளவாறான நிதிநிலைமை கூற்று. இதுக்கும் புள்ளிக்கு ஹெடிங்குக்கு புள்ளி இருக்கு. விதுரன் வணிகத்தின் 31/12/2024 உள்ளவாறான நிதிநிலை, அதாவது நிதிநிலைமை கூட்ட பொறுத்த மட்டும் குறித்த தினத்தில் உள்ளவாறான சொத்து பொறுப்பை தான் வெளிப்படுத்துவோம். அப்போ ஹெடிங்கில் உள்ளவாறான சொற்பிரயோகத்தை என்ன செய்யணும்? நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டி இருப்பார். ரைட். விவரம், கிரியம், திரண்ட பெருமானத்தை வேட்பாடு, தேறிய பெருமானை. இந்தியாவில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் விவரம், தொகை, தொகை, தொகை. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா? மாதிரி போட போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? மாதிரி போட போகிறோம். ரைட். முதலாவது விற்பனை, அடுத்த வரியில் ஆரம்ப இருப்பு, அடுத்த வரியில் கொள்வனவு. விற்பனை, ஆரம்ப இருப்பு, கொள்வனவு. 3 வரி விட்டுட்டு இறுதி இருப்பு, விற்பனை கிரியம், மொத்த லாபம். இறுதி இருப்பு, விற்பனை கிரியம், மொத்த லாபம். ஒரு 3 வரி விட்டுட்டு நாங்கள் செலவுகளை பகுப்பாய்வு செய்யணும். விநியோக செலவு, நிர்வாக செலவு, ரைட், ஏனைய செலவு. ரைட். அதே மாதிரி இந்தியாவில் நடைமுறை அல்லா சொத்து 5 வரி விட்டு நடைமுறை சொத்து. ரைட். உரிமையாண்மையும் பொறுப்புகளும். அடுத்த வரியில் உரிமையாண்மை 1/1/24 மூலதனம், சக தேறிய லாபம். ரைட். 2 வரி விட்டுட்டு நடைமுறை அல்லா பொறுப்பு. அடுத்த நடைமுறை பொறுப்பு. ரைட். இதுதான் எங்களோட மாதிரி. நாங்கள் போட்டுட்டு தான் கணக்கு செய்ய வேண்டி வரும். அப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்க. ஹெடிங் போடுவோம், கோர் அடிப்போம், மாதிரி போடுறோம். ரைட். மாதிரியில் வருமான கூறுகின்ற மாதிரி விற்பனை, ஆரம்ப இருப்பு, கொள்வனவு 3 வரி விடுறேன். இறுதி இருப்பு, விற்பனை கிரியம், மொத்த லாபம். விற்பனை, ஆரம்ப இருப்பு, கொள்வனவு 3 இடைவெளி விடுறேன். இறுதி இருப்பு, விற்பனை கிரியம், மொத்த லாபம். அடுத்த விநியோக செலவு 5 வரி, நிர்வாக செலவு 5 வரி, ஏனைய செலவு 3 வரி, மற்றது நிதி செலவு வரும். அகிடம் காணாத அப்படியே ஏனைய செலவு ஒரு சொத்து போட்டுக்கொள்கிறேன். ரைட். அடுத்தது இங்கே நிதிநிலைமை கூட்ட பொறுத்த மட்டும் நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள், உரிமையாண்மை. நடைமுறை அல்லா சொத்து 5 வரி, நடைமுறை சொத்து 5 வரி, உரிமையாண்மை பொறுப்புகள். அடுத்த வரியில் உரிமையாண்மை 1/1/2024 மூலதனம், சக தேறிய லாபம் 2 வரி விட்டுட்டு நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. இதுதான் எங்களுடைய மாதிரியாக இருக்கு. இனி என்ன செய்ய போகிறோம்? செம்மையாக்களுக்கு ரங்க போகிறோம். இந்த செம்மையாக்களுக்கு ரங்கம் ஒரு விஷயத்தை சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ரைட். பரீட்சை மீதியில் இருக்கிற விஷயங்களுக்கு எப்பவும் ஒரு பதிவு தான் வருவார். பரீட்சை மீதில் இருக்கிற விஷயங்களுக்கு எப்பவும் ஒரு பதிவு தான் வருவார்.
ரைட். அடுத்தது செம்மையாக்கல் பதிவுகளுக்கு வந்து குறைஞ்சது எப்பவும் 2 பதிவு வருவேன். கூடுதல் 3க்கு மேலே வரலாம். குறைஞ்சது எப்பவும் 2 பதிவு தான் வரல. செம்மையாக்கல் பதிவுக்கு எப்பவும் குறைஞ்சது எத்தனை பதிவு வருவேன்? 2 பதிவு வருவேன். பரீட்சை மீதியில் சதவீதத்தில் தந்தால் அதுக்கு 3 பதிவு வரும். பரீட்சை மீதியில் சதவீதத்தில் தந்தால் எத்தனை பதிவு வரும்? 3 பதிவு வரும். அப்போ திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கோ. பரீட்சை மீதியில் இருக்கிற விஷயங்களுக்கு எப்பவும் 1 பதிவு, செம்மையாக்கலுக்கு 2, பரீட்சை மீதியில் சதவீதத்தோடு தந்தால் குறைஞ்சது 3. திருப்பியும் சொல்கிறேன் பார். அதாவது பரீட்சை மீதியில் இருக்கிற விஷயங்களுக்கு 1 பதிவு, செம்மையாக்கலுக்கு 2 பதிவு, பரீட்சை மீதியில் சதவீதத்தோடு தந்தால் 3 பதிவு. ரைட். அதில் பார்ப்போம். செம்மையாக்கலானது இருக்கு. அப்போ குறைஞ்சது எத்தனை பதிவு வருவார்? 2 பதிவு வருவார். பார்ப்போம். 31/12/2024 இருப்புகள் 2,25,000. இறுதி இருப்பு எப்பவும் நாங்கள் செம்மையாக்கலுக்கு 2 பதிவுன்னு சொன்னேன். செம்மையாக்கலுக்கு 2 பதிவுன்னு சொன்னேன். ரைட். அப்போ இறுதி இருப்பை கொண்டு என்ன செய்ய போகிறேன்டா, உங்களோட வருமான கூட்டில் சென்ற குளத்தில் கழிச்சு காட்டுவேன். இறுதி இருப்பை கொண்டு வந்து வருமான கூட்டில் என்ன செய்ய போகிறேன்? நடுக்குளத்தில் வந்து கழிச்சு காட்டுவேன். ரைட். மற்ற பதிவு எங்கே போட போகிறேன்டா, நடைமுறை சொத்துக்க கொண்டு வந்து காட்ட போகிறேன். இறுதி இருப்புண்டு. ரைட். 2ஆம் குளத்தில் 25,000. 2ஆம் குளத்தில் வந்து விலை போட்டுறேன் 25,000. நல்லா ஞாபகம் வச்சுருங்கோ. செம்மையாக்கல் பதிவுக்கு எத்தனை பதிவு வரும்? 2 பதிவுண்டு காய்ச்சினா அந்த 2 பதிவில் முதலாவது வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் வருமான கூட்டில் இறுதி இருப்புன்னு சொல்லி என்ன செய்கிறேன்? கழிச்சு காட்டுறேன். அடுத்த பதிவு நடைமுறை சொத்துக்கு கீழே இறுதி இருப்புன்னு சொல்லி 25,000 என்ன செய்கிறேன்? காண்பிக்கிறேன். ரைட். அடுத்து காணி கட்டிடங்கள் உபகரணங்கள் நேர்கோட்டும் முறையில் 10% பெருமான தேவை. ரைட். நல்லா ஞாபகம் வச்சுருங்கோ. பெருமான தேய்வு செம்மையாக்கலை கண்டால், பெருமான தேய்வு செம்மையாக்கலை கண்டால் முதலாவது நடைமுறை எல்லா சொத்துக்களின் கிரிய பெறுமதியை கொண்டு வந்து நிதி நிலைமை கூட்டுக்கு மாற்றுவோம். நடைமுறை எல்லா சொத்துக்களின் கிரிய பெறுமதியை கொண்டு வந்து நிதி நிலைமை கூட்டுக்கு என்ன செய்யணுமெண்டா மாற்ற வேண்டி வருவார். ரைட். அப்போ பார்த்தோம் இங்கே நடைமுறை எல்லா சொத்துக்கள் என்னென்ன இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் முதலாவது காணி கட்டிடம். அப்போ காணி கட்டிடத்தின் கிரியத்தை கொண்டு வந்து என்ன செய்ய போகிறேன்டா போட போகிறேன். ரைட். காணி கட்டிடத்தின் கிரியம் எவ்வளவு? 4 லட்சம். நாங்கள் இங்கே எடுக்க எங்களோட பேப்பரில் என்ன செய்வோம்னா சரி போட்டு கொண்டு வந்துடுவோம். பேப்பரில் என்ன செய்வோம்டா சரி போட்டு கொண்டு வந்துடுவோம். காணி கட்டிடத்தின் கிரியம் எவ்வளவு? 4 லட்சம். அடுத்து உபகரணம் 1,50,000. உபகரணம் 1,50,000. ரைட். இது 2 முதலாவது சொன்னான் பெருமான தேவை செம்மையாக்கலை கண்டா நடைமுறை எல்லா சொத்துடைய கிரிய பெறுமதியை கொண்டு வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னான் எங்களுடைய நிதி நிலைமை கூட்டு கொண்டு வந்து மாற்றினான். ரைட். அடுத்தது வேறு எதன் இருக்கா? இல்லை. இவ 2 பேருக்கு தான் பெருமான தேவை சொல்லிக்கணும். எவ்வளவு? ஆண்டுக்கு 10%. அப்போ காணி கட்டிட பெருமான தேவை 4 லட்சத்துக்கு 10% எவ்வளோ வர போகிறேன்? 40,000. 10% ஒரு சைவரை தட்டினமெண்டா சரி. ரைட். 40,000 ரூபா பெருமான தேவை. நான் நிர்வாக செலவுக்கு கொண்டு வந்து காட்ட போகிறேன். கட்டட பெருமான தேய்வு, கட்டட பெருமான தேய்வு 40,000 இருப்பேன். செலவுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கோலத்தில் தான் வருவேன். செலவுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கோலத்திலான் வருவார். எவ்வளவு? 40,000 இருப்பார். 40,000 இருப்பார். ரைட். கட்டட பெருமான தேவை எவ்வளவு? 40,000. இனி போய் பார்க்க போறோம் எவ்வளவு ஏற்கனவே பெருமான தேவை அடைஞ்சிட்டாருன்றதை பார்க்கணும். திரண்ட பெருமான தேவை ஏற்பாடு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். கட்டிடத்துக்கு பெருமான தேவை ஏற்பாடு இருக்கான்னு பார்க்கணும். கட்டிடத்துக்கு பெருமான தேவை ஏற்பாடு இல்லை. கட்டடத்துக்கு பெருமான தேவை ஏற்பாடு இல்லை. இல்லைன்றபடியா இந்த 40,000 கொண்டு என்ன செய்ய போறோம்? திரண்ட பெருமான தேவை ஏற்பாட்டுக்கு கழிச்சு காட்ட போறேன். 2 பெருமானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வந்து 40,000 என்ன செய்ய போறேன்? கழிச்சு காட்ட போறேன். ரைட். அடுத்த விஷயம் உபகரணங்களுக்கு 10% சொல்லி இருக்கணும். உபகரணத்தின் கிரியம் எவ்வளவு? 1,50,000. 1,50,000 10% பார்த்தோம்னா 15,000. 15,000 கொண்டு வந்து எங்களுடைய உபகரண பெருமான தேவை கொண்டு வந்து காட்ட போறேன். நிர்வாக செலவுக்கு உபகரண பெருமான தேவை 15,000. ரைட். இனி போய் பார்ப்போம் உபகரணத்தின் பெருமான தேவை ஏற்பாடு இருக்கான்னு போய் பார்க்கிறேன். உபகரணத்தின் பெருமான தேவை ஏற்பாடு இருக்கான்னு பார்க்கிறேன். இல்லை. அவரும் இல்லாதபடியா திரண்ட பெருமான தேவை ஏற்பாடு கொண்டு வந்து காட்ட போறேன். 15,000 பிரேக்கெட் பண்ண போறேன். ரைட். அப்ப பெருமான தேவை செம்மையாக்கலுக்கு என்னென்ன கதைக்கிறேன்? முதலாவது நடைமுறை எல்லா பெருமான தேவையோட சம்பந்தப்பட்ட நடைமுறை எல்லா சொத்துண்ட கிரிய பெருமதியை கொண்டு வந்து மாத்தினான். அதன் பிற்பாடு அதன் பெருமான தேவை கால்குலேட் பண்ணி போட்டு உரிய செலவுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். அதன் பிற்பாடு திரண்ட பெருமானத்தை ஏற்பாடோட கூட்டி போட்டு கொண்டு என்ன செய்யறேன்? இங்க காண்பிக்கிறேன். ரைட். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சரியா? ரைட். அறவிட முடியாக்கிறனாக 5,000 பதிவளிக்க சொல்லிக்கிறாங்க. அறவிட முடியாக்கிறனாக 5,000 பதிவளிக்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. அறவிட முடியாக்கிறன் செம்மையாகல கண்டால், அறவிட முடியாக்கடன் செம்மையாகல கண்டா முதலாவது நாங்கள் போய் யாரை பார்க்கணுமெண்டா கடன் பட்டோரை பார்க்கணும்.
அதை பார்க்கணும்னு சொல்லி சொன்னா கடன் பட்டோரை பார்க்கணும். கடன் பட்டோருடைய கிரியம் எவ்வளவு, கடன் பட்டோருடைய பெறுமதி எவ்வளவு இருக்கிறார் இங்க 55,000 கடன் பட்டோரா இருக்கிறார் 55,000. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா உங்க நடைமுறை சொத்துக்க கொண்டு வந்து காட்ட போறேன். காணாப்பானா கடன் பட்டோர் ரைட் எவ்வளவு இருக்கிறார் எனக்கு 55,000 ரைட். எவ்வளவு ஆனா மூணா காணா ரைட் அறவிட முடியாக்கடன் வந்து 5,000 ரைட். அப்ப கழிச்சனு சொல்லி சொன்னா எவ்வளவு வருவேன் 50,000 ரூபாய் வருவார். இங்க 50,000 வருவார் ரைட் 50,000 வருவார். இந்த 50,000 ரைட் தான் அறவிட முடியாக்கடன். இனி போய் கடன்பட்டவராக இருக்கும். அறவிட முடியாக்கடன் ஏற்கனவே பரிச்சை மீதியில இருக்கிறாரா? அறவிட முடியாக்கடன் ஏற்கனவே பரிச்சை மீதியில இருக்கிறாரா? இல்ல. அப்ப இல்லாதபடியா விநியோக செலவுக்கு கொண்டு வந்து காட்ட போறேன். ஆனா மூணா காண அறவிட முடியாக்கடன் 5,000 அறவிட முடியாக்கடன் 5,000. அப்ப திருப்பி இருக்க சொல்றேன் பாருங்க. அறவிட முடியாக்கடன் செம்மையாக்கல கண்டால் அறவிட முடியாக்கடன் செம்மையாக்கல கண்டா முதலாவது கடன்பட்டோரை போய் பார்த்து அவற்றை கிரிய பெறுமதியை கொண்டு வந்து காட்டுறேன். அவர்ல இருந்து அறவிட முடியாக்கடன் பெறுமதியை கொண்டு வந்து என்ன செய்ய போறேன் கழிக்க அறவிட முடியாக்கடன் எவ்வளவு சொல்லி கிடக்கு 5,000 சொல்லி கிடக்கு. கழிச்சு போட்டு பெறுமதியை கொண்டு வந்து கடன்பட்டோரை காட்டுறேன். அதன் பிற்பாடு அறவிட முடியாக்கடன் பரிச்சை மீதியில் இருக்கிறாரான்னு சொல்லி பார்க்கிறேன். இல்லாதபடியா அந்த பெறுமதியை கொண்டு வந்து விநியோக செலவு காட்டுறேன். அது கொண்டு வந்து என்ன செய்யறேன்டா விநியோக செலவுக்கு காட்டுறேன். நான் கலைக்கிற விஷயம் விளங்குதா ரைட். அடுத்த விஷயத்துக்கு போறேன். செலுத்த வேண்டிய இறையும் வரியும் 500 செலுத்த வேண்டிய இறையும் வரியும் 500 ரைட். செலுத்த வேண்டிய இறையும் வரியும் சொல்லி சொன்னா அட்டுரு இறை வரி 500 சொல்லி கிடக்கு. அட்டுரு இறை வரி 500 சொல்லி கிடக்கு. அப்ப அட்டுரு இறை வரி நடைமுறை பொறுப்புக கொண்டு வந்து காட்ட போறேன். அட்டுரு இறை வரி 500 செலுத்த வேண்டிய இறை வரின்ற பெறுமதி எவ்வளவு 500 ரைட். இனி போய் பார்ப்போம் இறைவரி கட்டணம் எவ்வளவு செலுத்தி இருக்கணும். இறைவரி கட்டணம் எவ்வளவு செலுத்தி இருக்கணும் 2,500 ரூபாய் செலுத்தி இருக்கணும். 2,500 ரூபாய் காசா செலுத்தி இருக்கணும். 500 ரூபாய் இன்னும் செலுத்த வேணும். வருமான கூட்ட பொறுத்த மட்டும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விடயம் ஒரு நிதியாண்டுக்கான முழுமையான வருமான செலவுகள் வருமான கூட்டில் காண்பிப்போம். ஒரு வருமான கூட்ட பொறுத்த மட்டும் ஒரு நிதியாண்டுக்கான முழுமையான வருமானம் செலவுகள் நாங்கள் வருமான கூட்டில் காண்பிப்போம் ரைட். அப்ப 2,500 ரூபாய் செலுத்திட்டீங்க. 500 ரூபாய் என்ன செய்ய வேண்டி கிடக்கு செலுத்த வேண்டி கிடக்கு. அந்த நிதியாண்டுக்கான இறைவரி கட்டணம் நிர்வாக செலவுக்கு காட்ட போறேன். இறைவரி 2,500 சாக 500 3,000 இருப்பார். 2,500 சாக 500 3,000 இருப்பார். அப்ப திருப்பியும் சொல்றேன் செம்மை பரிச்சை மீது இருக்கிற விடயங்களுக்கு 1 செம்மையாக்களுக்கு 2 பரிச்சை மீது சதவீதத்தோடு தந்தா 3 அதை மறக்க கூடாது ரைட். அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் செம்மையாக்கள் முடிச்சிட்டோம். இறுதி இருப்பு வந்து என்ன செய்தாங்க 2 இடத்தை பதிஞ்சினாங்க. ஒன்று வருமான கூட்டில் கழிச்சு காட்டினான். நிதி நிலைமை கூட்டில் ஒன்று நடைமுறை சொத்துக்கு காட்டினான். காணி கட்டிட உபகரணங்கள் பெருமானத்தை 10% பெருமானத்தை செம்மையாக்களை கண்டா முதலாவது நடைமுறை எல்லா சொத்துக்கு கிரிய பெறுமதியை கொண்டு காட்டுவேன். நிதி நிலைமை கூட்டில காட்டியதன் பிற்பாடு அதன் பெருமானத்தை கால்குலேட் பண்ணுவேன். கால்குலேட் பண்ணி போட்டு உரிய செலவுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். அதன் பிற்பாடு ஏற்கனவே எவ்வளவு தேஞ்சிருக்கிறாருன்னு பார்த்து அவரோட கூட்டி போட்டு 2 பெருமானத்தை ஏற்பாட்டுக்கு கொண்டு வந்து காட்டுறேன் ரைட். அடுத்த விஷயம் உங்களுடைய அறவிட முடியாக்கடன் செம்மையாக்கடன் சொல்லி சொன்னால் அதாவது வந்து கடன்பட்டோட பெறுமதியை போய் பார்ப்பேன். அவர்ல இருந்து கழிச்சு போட்டு கொண்டு கடன்பட்டோரை காட்டுவேன். அதன் பிற்பாடு ஏற்கனவே அறவிட முடியாக்கடன் இருக்கான்னு பார்த்து இருந்த அவரோட கூட்டி போடுவேன். இல்லாட்டி அந்த பெறுமதியை கொண்டு என்ன செய்ய போறேன்டா விநியோக செலவுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். அடுத்த இறையும் வரியும் அற்று இறை வரி அற்று செலவுகள் சொல்லி சொன்னா உரிய அற்று செலவை கொண்டு வந்து நடைமுறை பொறுப்பு கொண்டு வந்து காட்டுறேன். அதன் பிற்பாடு ஏற்கனவே எவ்வளவு காசு கொடுத்துருக்கிறோம் பார்த்து அவரோட கூட்டி போட்டு உரிய செலவுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். இவ்வளவு தான் உங்களுடைய செம்மையாக்கலாக இருக்கிறார். அடுத்ததை பார்க்க போறேன். உங்களுடைய 10% வங்கி கடன் 50,000 வங்கி கடனை கொண்டு வந்து நடைமுறை எல்லா பொறுப்பு காட்டுவேன். நான் உங்களுக்கு சொன்னான் பரிச்சை மீதியில சதவீதத்தோடு தந்தா 3 பதிவெண்டு காய்ச்சினான். பரிச்சை மீதியில வந்து சதவீதத்தோடு தந்தா 3 பதிவெண்டு சொல்லி காய்ச்சினான் ரைட். அப்ப 10% வங்கி கடன் 50,000 ரைட். நடைமுறை எல்லா பொறுப்பு கொண்டு வந்து காட்டுறேன் 50,000 ரைட். இந்த 10% வங்கி கடன் 50,000 சொல்லி சொன்னா 50,000 10% பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 5,000 ரூபாய். 50,000 10% பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 5,000 ரூபாய். இந்த 5,000 கொண்டு வந்து நிதி செலவுக்கு கொண்டு வந்து காட்ட போறேன். வங்கி கடன் வட்டி நிதி ஏனிய நிதி செலவு போட்டுக்கொள்வோம் இதை ரைட். இந்த வங்கி கடன் வட்டி ரைட். 50,000 10% பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 5,000 ரூபாய் வங்கி கடன் வட்டியா வருவார். அப்ப வங்கி கடன் வட்டி 5,000
போய் பார்ப்போம் வங்கி கடன் வட்டிக்காண்டி எவ்வளவு காசு கொடுத்துருக்கிறோம் போய் பார்ப்போம். வங்கி கடன் வட்டிக்காண்டி எவ்வளவு காசு கொடுத்துருக்கிறோம் சொல்லி பார்ப்போம். 3000 ரூபா கொடுத்துருக்கணும். 3000 ரூபா பரிச்சமதியில வந்து கொடுத்துருக்கணும். 3000 ரூபா கொடுத்தால் 5000 ரூபா பெறுமதிக்கு 3000 கொடுத்துட்டோம்டா இன்னும் கொடுக்க வேண்டிய பெறுமதி 2000 ரூபா கொண்டு வந்து காட்ட போறேன். அட்டூரு வங்கி கடன் வட்டி, அட்டூரு வங்கி கடன் வட்டி 2000 இருக்கும். இதுதான் 3 பதிவு. முதலாவது உரிய வங்கி கடன் பெறுமதியை கொண்டு வந்து காட்டி இருக்கிறேன். அதன் வட்டி கால்குலேஷனை பார்த்துட்டு கொண்டு உரிய செலவுக்கு கொண்டு வந்து காட்டி இருக்கிறேன். அதன் பிற்பாடு எவ்வளவு செலவு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கிறேன். அவர்ல இருந்து கட்ட வேண்டிய காசை கால்குலேட் பண்ணி போட்டு கொண்டு வந்து நடைமுறை பொறுப்புக்கு காட்டி இருக்கிறேன். ரைட். அப்ப பரிச்சை மீதிக்கு 1 பதிவு, செம்மையாக்களுக்கு 2 பதிவு, பரிச்சை மீதியில சதவீதத்தோட தந்தா 3 பதிவு. அதை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் மறக்க கூடாது. ரைட். அடுத்த விஷயம், மூலதனம் தந்து கிடக்கு 5 லட்சம். மூலதனத்தை கொண்டு வந்து என்ன செய்ய போறேன், மூலதனத்துக்கு நேர காடு உரிமையாண்மையும் பொறுப்புகளுக்கு கீழே மூலதனத்துக்கு கொண்டு வந்து காட்ட போறேன் 5 லட்சம். மூலதனத்தை கொண்டு வந்து காட்ட போறேன் 5 லட்சம். அடுத்த கொள்வனவு தந்திருக்க 1,75,000. கொள்வனவை கொண்டு வந்து கொள்வனவுக்கு நேர காட்டுறேன் 1,75,000. அடுத்தது விற்பனையை கொண்டு வந்து காட்டுறேன் 2,80,000. தேர்ட் குளத்தில் வருவார். விற்பனையை கொண்டு வந்து காட்டுறேன் 2,80,000. அடுத்தது ஆரம்ப இருப்பு இருக்கிறார் 5,000. அப்ப ஆரம்ப இருப்பை கொண்டு வந்து ஆரம்ப இருப்புக்கு நேர காட்டுறேன் 5,000. நல்லா ஞாபகம் வச்சிருங்கோ. ஆரம்ப இருப்பு இறுதி இருப்பு எல்லாம் வந்து எங்களுடைய நடுக்குளத்துல தான் வருவார். வருமான கூட்டில, வருமான கூட்டில் எங்க வருவார்னு சொல்லி சொன்னா சென்ற குளத்துக்கு தான் வருவார். ஆரம்ப இருப்பும் இறுதி இருப்பும். அடுத்த உச்சுமை கூலி 4,000. உச்சுமை கூலி கொள்வனவோட கூட்டுற நாங்கள் உச்சுமை கூலி என்று சொல்லி என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா 4,000. உச்சுமை கூலி வந்து 4,000. ரைட். அடுத்தது கடன் பட்டோர் 55,000 செய்துட்டேன். கடன் கொடுத்தோர் 27,000. கடன் கொடுத்தோர் வந்து நடைமுறை பொறுப்புக்கு காட்ட வேண்டி வரும். கடன் கொடுத்தோர் வந்து நடைமுறை பொறுப்புக்கு காட்ட வேண்டி வரும். கடன் கொடுத்தோர் என்று சொல்லி எவ்வளவு பெறுமதி வர போறார், 27,000. கடன் கொடுத்தோர் என்று எவ்வளவு வர போறார், 27,000. அடுத்தது 10% வங்கி கடன் செய்துட்டேன். காணி கட்டிடம் 4 லட்சம் செய்துட்டேன். உபகரணம் 1,50,000 செய்துட்டேன். கொடுத்த கழிவு வந்து விநியோக செலவு 3,500. கொடுத்த கழிவு வந்து 3,500. கொடுத்த கழிவு வந்து 3,500. அடுத்த வந்து பெற்ற கழிவு. பெற்ற கழிவு எங்களுக்கு ஒரு வருமானம் மொத்த லாபத்துக்கு கீழே காட்டுவோம். பெற்ற கழிவு எங்களுக்கு ஒரு வருமானம் மொத்த லாபத்துக்கு கீழே காட்டுவோம் 8,000 ரூபாய். பெற்ற கழிவு எங்களுக்கு ஒரு வருமானம் மொத்த லாபத்துக்கு கீழே காட்டுவோம் 8,000 ரூபாய். வங்கி கடன் வட்டி செய்துட்டேன். அடுத்த நிர்வாக செலவு காப்புறுதி வருவார். எவ்வளவு வருவார், காப்புறுதி வருவார் 7,500. இடங்காணாது. ரைட். 7,500 காப்புறுதி வருவார். போர்ட்ல நான் சும்மா வாய்மொழி மூலம் திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம், போர்ட்ல இடங்காணாது. நீங்கள் நான் வாய்மொழி மூலம் கதைக்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ணி செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கணக்கு இலகுவாக இருக்கும். ரைட். அப்ப காப்புறுதி வந்து 7,500 இருப்பார். அடுத்த நிர்வாக சம்பளம் 12,000. அது நிர்வாக செலவுக்கான் வர போறார். ரைட். அப்ப நிர்வாக சம்பளம் எவ்வளவு வர போறார், 12,000. அதை கொண்டு வந்து என்ன செய்யணும், நிர்வாக செலவுக்கான் காட்டணும் 12,000. அடுத்த விளம்பரம் 12,500. அறவிட முடியாத கீழே விளம்பரம் போட போறேன் விநியோக செலவுக்கு. விளம்பரம் ரைட் 12,500. விளம்பரம் 12,500. இறைவரி செய்துட்டேன். வங்கியில் உள்ள காசு, வங்கி மீது நடைமுறை சொத்து 20,000. வங்கி மீதி நடைமுறை சொத்து 20,000. அதே மாதிரி கையில் உள்ள காசு அவரின் நடைமுறை சொத்துக்கு வர போறார். எவ்வளவு வர போறார், 15,000. வங்கி மீது நல்லா ஞாபகம் வச்சிருங்கோ. வங்கி மீது செலவில வந்தோம்னா நடைமுறை பொறுப்புக்க போடுவோம், வரவில வந்தோம்னா நடைமுறை சொத்துக்க காட்டுவோம். நல்லா ஞாபகம் வச்சிருங்கோ. வங்கி மீது வரவிலும் வரும் செலவிலும் வரும். ரைட். அந்த செலவில வாரதான் நாங்கள் வங்கி மீதியை பற்றேன்னு சொல்லி பார்த்துனாங்க. தெளிவா வச்சிருங்கோ. வங்கி மீதி வரவிலும் பெறலாம் செலவிலும் பெறலாம். அப்ப வரவில வந்தா நடைமுறை சொத்துக்க காட்டுவோம், செலவில வந்தா நடைமுறை பொறுப்புக்க காட்டுவோம். ரைட். அப்ப காசு மீதி நடைமுறை சொத்து தான் அனுப்புவோம். ரைட். அப்ப இவ்வளத்தையும் பதிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா என்ன செய்யறோம்னா சமப்படுத்துறதான் பேர். நல்லா தெளிவா வச்சிருங்கோ. கணக்கு செய்ததன் பிற்பாடு தான் சமப்படுத்துறது. சில பேர் என்ன செய்யறான்னு சொன்னா கணக்கு செய்ய சமப்படுத்தும், இந்த வேலை சரி வராது. அதாவது வந்து கணக்கு எல்லாம் நாங்கள் பதிவு அதாவது செம்மையாக செய்வோம், செம்மையாக செய்த பரிச்சமீதி செய்வோம், பரிச்சமீதி செய்த பிறகுதான் கடைசியா சமப்படுத்துறதுக்கு நாங்கள் வாரது. பரிச்சமீதி செய்த பிறகு நாங்கள் என்ன செய்யறோம்னா சமப்படுத்துறதுக்கு வாரது. முதல் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் விற்க தயாரான சரக்கின் கிரியத்தை பார்ப்போம். விற்க தயாரான சரக்கின் கிரியத்தை நாங்கள் பார்க்க வேணும். ரைட். அப்ப கொள்வனவையும் கொள்வனவு செலவையும் கூட்டி நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா
இங்கால மாத்த போறேன். கொள்வனையும் கொள்வனா செலவையும் கூட்டினா 1,79,000. இவரோட ஆரம்ப இருப்பை கூட்டி போட்டு ஒரு பெறுமதி வருவார் 1,84,000. 1,84,000. இவருக்கு தான் என்ன பேருன்னா விற்க தயாரான சரக்கின் கிரியமாக இருப்பார். இவருக்கு தான் என்ன பேரா இருக்கும்? விற்க தயாரான சரக்கின் கிரியமாக இருப்பார். ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி கொள்வனவு செலவுகளையும் கூட்டினவன் யார் வருவார்? விற்க தயாரான சரக்கின் கிரியம் வருவார். இவர்ல இருந்து இறுதி இருப்பை கழிச்சா ஒரு ஆள் வருவார். இவருக்கு தான் என்ன பேருன்னா விற்பனை கிரியம் வருவார். 1,84,000 இருந்து 25 கழிச்சா யார் வருவார் என்று சொல்லி சொன்னா ரைட் விற்பனை கிரியம் வருவார். 1,59 வருவார். ரைட் 1,60 1,80 ரைட். அதாவது வந்து விற்க தயாரான சரக்கின் கிரியத்திலே இறுதி இருப்பை கழிச்சா யார் வருவார்? விற்பனை கிரியம் வருவார். ரைட் விற்க தயாரான சரக்கின் கிரியத்திலே இருந்து இறுதி இருப்பை கழிச்சா யார் வருவார்? விற்பனை கிரியம் வருவார். ரைட். அடுத்த விஷயம் நாங்கள் விற்பனைக்கு உங்களோட விற்பனையிலேருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சா யார் வருவார்ண்டா மொத்த லாபம் வருவார். விற்பனையிலேருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சா யார் வருவார்? மொத்த லாபம் வருவார். ரைட். மொத்த லாபத்துக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போறோம்டா வருமானங்களை கூட்டி எங்களை திருக்குளத்துக்கு மாத்தி போட்டு 2 பேரையும் கூட்டி இறக்குவேன் கீழே. வருமானத்தை கூட்டி இஞ்சால மாத்தி போட்டு 2 பேரையும் கூட்டி இறக்குவேன். அதன் பிற்பாடு ஒவ்வொரு செலவுகளையும் வந்து கூட்டி கூட்டி செகண்ட் குளத்துக்கு மாத்துவேன். ஒவ்வொரு செலவுகளையும் கூட்டி கூட்டி என்ன செய்ய போறேன்? செகண்ட் குளத்துக்கு மாத்துவேன். மாத்தியதன் பிற்பாடு முழு செலவை நான் என்ன செய்ய போறேன்டா மொத்த லாபத்தோட வருமான கூட்டி வந்த பெறுமதி இருக்குதானே இவர்ல இருந்து கழிச்சு போட்டு ஒரு பெறுமதி எடுப்பேன். இவருக்கு தான் பேர் என்னவா இருக்கு? தேறிய லாபம் அல்லது தேறிய நட்டமாக இருக்கு. ரைட். இப்ப சமப்படுத்துற சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கிறேன். மொத்த லாபம் மட்டும் கணிப்பீடு மட்டும் தெளிவாக காய்ச்சிருக்கிறேன். அதன் பிற்பாடு வருமானத்தை கூட்டி எடுத்திருக்கிறேன் தேர்ட் குளத்துல வச்சு. அடுத்த செலவுகள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் குளத்துல கூட்டி செகண்ட் குளத்துக்கு போட்டு மொத்த செலவுகளை கூட்டி தேர்ட் குளத்துக்கு கொண்டு வந்துட்டு மொத்த லாபத்தோட வருமானங்களை கூட்டி வந்த பெறுமதியிலிருந்து மொத்த செலவுகளை கழிச்சு ஒரு பெறுமதி எடுப்பேன். அதற்கு தான் பேர் தேறிய லாபம் அல்லது நட்டம். அப்ப நேர எழுதி கொள்ளுவோம் தேறிய லாபம் அல்லது நட்டம் வருமானம் அது உங்களோட உரிமை. தேறிய லாபம் அல்லது நட்டம் வந்து மூலதன கணக்கு மாற்றம் என்ற விஷயம் எடுத்து போட்டு நாங்கள் நிதி நிலைமை கூட்டி கொண்டு போக வேண்டி வரும். தேறிய லாபம் அல்லது நட்டத்தை வந்து உங்களோட மூலதன கணக்கு மாற்ற வேண்ட விஷயம் எழுதுவோம். எழுதினா தான் உங்களை புள்ளி எழுதி போட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்? அந்த பெறுமதியை கொண்டு வந்து இங்க காட்டுவோம். அந்த பெறுமதியை கொண்டு வந்து நிதி நிலைமை கூட்டி காட்டுவோம். ரைட். காட்டியதன் பிற்பாடு நாங்கள் இவர் கிரியத்திலிருந்து 2 வருமானத்தை ஏற்பாட்டை கழிச்சு பெறுமதி போடும். 4 40 போனா 360. இஞ்சால 1,50 15 போனா 1,35. ரைட். என்ன சாப்பிடுத்த போறோம் கூட்ட போறேன் கூட்டி ராக்க வேண்டிய பெறுமதியை. அதே மாதிரி நான் நடைமுறை சொத்துக்களையும் கூட்டி கொண்டு பெறுமதியை போடுவேன். போட்டனண்டா இதுல வர பெறுமதி என்னவா இருப்பார்? எங்களுடைய மொத்த சொத்துக்களாக இருப்பார். பிறகுதான் என்னவா இருப்பார்? மொத்த சொத்துக்களாக இருப்பார். அடுத்த உரிமையாண்மை என்ற பெறுமதியை கொண்டு இங்கே காட்டுவேன். இவர் ஏற்கனவே கொண்டு தேர்ட் குளத்திலான் இருக்கிறார் வங்கி கடன். இவர் 3 பேரையும் கூட்டி கொண்டு என்ன செய்ய போறோம்டா தேர்ட் குளத்துல போட்டுட்டு ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையை பார்த்துட்டேன்னு சொல்லி சொன்னா மொத்த சொத்துக்கள் என்ற பெறுமதி மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளுக்கும் என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். மொத்த சொத்துக்கள் என்ற பெறுமதி மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளுக்கும் என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். எப்பவும் நாங்கள் கணக்கு செய்த வேண்டாம் மொத்த சொத்துக்கள் மொத்த உரிமையும் பொறுப்புகளுக்கும் தான் சமனாக இருக்கும். மொத்த சொத்துக்கள் வந்து மொத்த உரிமையும் பொறுப்புகளுக்கு தான் சமனாக இருக்கும். ரைட். நான் சமப்பாட்டுக்கு நாங்கள் பெருசா முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. சமப்பாட்டுக்கு புள்ளி வந்து அரை புள்ளி தான். மிச்சம் கணக்குக்கு தான் எங்கள் பதிவுக்கு தான் எங்களுக்கு புள்ளியா இருக்கும். செம்மையாக இருக்கிற விஷயங்கள் அவதானியுங்கோ. அதே மாதிரி பரிச்சமையில் இருக்கிற விஷயங்கள் ஒரு இடத்தை கொண்டே பதிவோம். சமப்பாடு என்ன மாதிரி சமப்படுத்துற வேண்டிய விஷயமும் காட்டி தந்திருக்கிறேன். ஒருக்கா அப்ளை பண்ணி பாருங்க. வேற கணக்குகளுக்கு ஒருக்கா அப்ளை பண்ணி பாருங்க. மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு வகுப்புல வந்து சந்திச்சு கொள்வோம். தேங்க்யூ பிள்ளையர்.